எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துலலாம் தேர்தல் அன்னைக்கு முன்னாள் வந்து கருப்பு கேன் 5 லிட்டர் கேன் இருக்குல்ல, அதில் சாராயம் வரும். அதுவும் திமுகவில் வந்து அதை கொடுத்து விடுவாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே இருப்பாங்க, என்னையா பக்கத்து ஊருக்கு வந்துடுச்சு, நம்ம ஊருக்கு வரல, என்னையா நம்ம என்ன ஒன்று என்ன நம்ம மதிக்கலையா, அப்படி இப்படின்னு ஒரே கரைச்சலாக இருக்கும். அப்போ அந்த 2, 3 கேன் கொடுப்பாங்க. அது இவனுங்க அன்றைக்கி நைட்டு கிட்ட போட்டு மறுநாள் ஓட்டு போட்டு வரால, ஓட்டு அந்த பூத் இருக்குல்ல, பக்கத்துலேயே எங்கன்னா சந்தை நிற்பானுவோம். இவனுக்கு தெரியல யாரா நம்ம ஓட்டர்ஸ்னு. அப்படி போட்டு வந்து டக்குன்னு ஒரு கிளாஸில் அடி ஊற்றி கூட்டி போனோம், அப்படி குடிச்சு போயினே இருப்போம். இதுதான் சார் தேர்தல். இப்போது அந்த ஊரில் எவ்வளோ கொடுத்தாங்களா அப்படின்ற நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறான். வீட்டில் ஒரு 10 ஓட்டுக்குதுன்னு வச்சுங்க, இவர் எவ்வளோ கொடுத்தாரு, அவர் 3000 கொடுத்தாரு, ஒரு ஓட்டுக்கு 500 5000 கொடுத்தாரு, இவர் எவ்வளோ கொடுத்தாரு, ஒரு ஓட்டுக்கு 300 3000 கொடுத்தாரு. சரி, 5000 கொடுத்தவனுக்கு ஒரு 6 ஓட்டை போடு, 3000 கொடுத்தவனுக்கு ஒரு 4 ஓட்டை போடு. இப்படி தான் ஜனங்க வந்து இது சிரிக்கிறதுக்கு இல்லை, எதேச்சும் அப்படி தான். நீங்கள் வெத்தலை வெத்தலை வச்சு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க காசை. ஆமாம், அதெல்லாம் படத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம். நேராக நடந்தது ஒரு 200 சரி, இந்த வெத்தலை மேலே வச்சு காசை கொடுக்கலாம் சத்தியம் வாங்கிட்டு, சரி மீறி போனால் என்ன ஆகிடும்? இல்லை 200 வந்து கை குசுருவாங்க ஆகிடும். அவன் 2000 கோடி 3000 கோடி 20,000 கோடி 2 லட்சம் கோடின்றான். அவனுக்கு ஒன்றும் நடக்கலை. அப்போது இந்த 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 மக்களோட இந்த மனநிலை இருக்குல்ல, இதை அறிந்தவர்கள் இன்னும் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. திராவிட கட்சிகள் தான். இப்போ நம்ம ஏன் இந்த பொங்கலுக்கு காசு தரலன்னு கேட்டாங்க. என்ன சொன்னார் துரைமுருகன்? தேர்தல் வரும்போது சேர்த்து கொடுத்துக்கலாம் அடுத்த பொங்கலுக்கு. அப்போ என்ன, அப்போ அந்த 1000 சேர்த்து கொடுத்தோம்னா முடிஞ்சிச்சு இல்லை.